இப்போது நிறைய பேர் கவலையில் இருக்காங்க. நிறைய பேர் ஏதோ ஒரு காரணத்தினால கவலையில் இருப்பாங்க. அப்போ இந்த கவலைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உணவு தான் காரணம். அவங்க நினைப்பாங்க இந்த பிரச்சனைகள் தான் காரணம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் நமது கவலைகளுக்கு காரணம். பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் வாழ்க்கை. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியாது. பிரச்சனைகள்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ நம்ம அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம கவலையாக இருந்தோம்னா, அப்போ கவலையாக இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா பிரச்சனை எப்போவுமே இருக்க தான் போது. அப்போ நீங்கள் கவலையாக தான் இருக்கணும். அப்போது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா அதற்கு ஒரு வழி என்ன இருக்குன்னா, அரிசி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன். இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டாலே உங்களுக்கு கவலைகள் ஏற்படாது. பிரச்சனைகள் இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கவலைகள் ஏற்படாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியான வகையில் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வீர்கள். ஏன்னா இது நோய்களை தருகிற உணவுகள். இது பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த உணவுகள் தான். தாங்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த உணவுகள் தான் காரணமாக இருக்குது. இந்த அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதுதான் தாங்க முடியாத பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இந்த சுகர் இதெல்லாம் தாங்க முடியாத பிரச்சனை. ஆஸ்மா, வீசிங் இதெல்லாம் தாங்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த உணவுகள் தான் காரணமாக இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையிலேருந்து இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட மறுக்கும் பொழுது, சாப்பிடுவதை கைவிடும்போது, இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு கவலையிலேருந்து விடுபட்டுருவீங்க. இன்றைக்கே நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவீர்கள்.